ஒயிட் ஆனியன்ஸை காட்டிலும் ரெட் ஆனியன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ரெட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுங்க. தேவையான அளவு வத்தப்பொடி, அப்புறம் உப்பு, சீசேம் ஆயில், நல்ல எண்ணெய், 2 வெங்காயம், ரெண்டு சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, வதங்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் எக்கில் போடணும். நம்ம ஏற்கனவே எக்கை வந்து கலக்கி வச்சிருக்கோம், அதில் எல்லாத்தையும் எடுத்து போடணும். எண்ணெய் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு முட்டையில் அதை போடணும். அரிச்சு போட்டது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 20 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான். மினிட்ஸ் எக்ல வந்து அது நல்லா செட் ஆகணும். போறோம். நாங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா தான் ஈஸியாக நம்ம பிரட்டி போட முடியும். இப்போ ஒரு சைடு நல்லா வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பி போட போகிறோம். அந்த ட்ரிக்கை பாருங்க. எடுத்துரு எடு கீழே வை, கீழே பேன வை, அது அங்கிட்டு வை. இப்போ வெந்துருச்சு. இதை அடுத்த சைடு போட போறோம். ஓகே, நெக்ஸ்ட் சைடு ஊத்தியாச்சு. இன்னைக்கு சிறப்பான ஒரு டிஷ் செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல சும்மா இருந்தீங்கன்னா. ஓகே, ஒரு மெகா சைஸ் ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெடி பண்ணியாச்சு. செம்மையா வந்துருக்கு. சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு வேர்ல்ட் ஃபார் பெல் சிம்பலை தட்டி விடுங்க மறக்காம. அதேதான்.